ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ போட முடியலை, சில தவிர்க்க முடியாத காரணத்தால் வீடியோ போடலை. இனிமேல் நம்ம சேனல்ஸில் வீடியோ ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேரேஜ் சீரியஸ் தான். நம்ம மேரேஜ் சீரியஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா ஹாஸ்பிட்டல் போமா வேணாமா, இந்த பாவி மனுஷன் நம்மளை இப்படி போட்டு அடிச்சிட்டு போயிட்டானே. இந்த மாமியா கிளவி ஏதாவது கேட்குன்னு பார்த்தா பல்ல காமிச்சிட்டு போகு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சோத்துல வசத்த வைக்க போகிற இந்த மாமியா கிளவிக்கு. உமா, உமா, வாடி சின்ன பொண்ணு, ஹாலதே உட்கார்ந்து இருக்கேன், உள்ளாக்கவா? அந்த வாரடி. ஏட்டி உமா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? அது ஏண்டி சின்ன பொண்ணு கேட்குற? சரி வீடு, நான் கேட்கல. ஏட்டி சின்ன பொண்ணு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா கேட்கலன்னு சொல்ற, கேளுடி சொல்ற. சரி சொல்லுடி. அது என் புருஷன் என்னைய அடிச்சிட்டாண்டி. அப்படி என்னடி பண்ண நீ அந்த அண்ணன் அடிக்கிற அளவுக்கு? அதுவா, காசு கொடுத்தாரு, அதை நான் கொண்டுட்டு பார்லருக்கு போயிட்டேன். வந்து கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அதை நம்பாம உண்மையை கண்டுபிடிச்சி என்னைய வெளுன்னு வெளுத்துட்டாண்டி அந்த பாவி படுவாவி. அவன் நல்லா இருப்பானா? உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு வேலையும் தேவை. ஏட்டி சின்ன பொண்ணு, என் நிலைமை உனக்கு விளையாட்டா இருக்கா? அப்புறம் நீங்கள் காசு கொடுக்குற காசை கொண்டுட்டு பார்லருக்கு போவியே, உங்களை வச்சு கொஞ்சம் ஆளா கந்தேன்னு. சரி, உன் மாமியார் என்ன சொன்னாப்புல? அதுவாடி, அந்த மாமியா கிளவி வந்துச்சுடி. வந்து ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கன்னு கேட்டுச்சு. நான் நீங்கள் பெத்த புள்ளதான் இப்படி அடிச்சு ஒடிச்சு உட்கார வச்சிருக்காப்லன்னு சொன்னேன். அந்த கிழவிக்கு ஒரே ஆனந்தமா போச்சு. ஐயோ ஐயோ, எனக்கு கேட்கும் போதெல்லாம் சிரிப்பாக தாண்டி வருது. நீ இப்படி கட்டு போட்டெல்லாம் உட்காந்துருக்க, ஆனால் எனக்கு சிரிப்பு தான் வருது, ஏன்னு தெரியல. சிரிப்பு தானே வரும், என் நிலைமைய பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பாதே இருக்கு. சரிடி உமா, நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு வரையா என்னன்னு கேட்க தான் வந்தேன். நீயே போய் உட்காந்துருக்க, நீ வரவா போகிறேன். சரி வீட்டில் ரெஸ்ட் எடு, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏட்டி சின்ன பொண்ணு, நான் வரமாட்டேன், நான் சொன்னேன். இருடி நானும் வாரேன். அதுதானே பார்த்தேன், ஊருக்கு அதை பேசணும் முதல்ல நிற்பியே. இருடி வர்றேன், வா வா, உன்னை கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகிறேன். அம்மே, முதுகுலையே அடிச்சிட்டானே சண்டால பய. அடியே சின்ன பொண்ணு, அப்படியே என்னைய கை தாங்கல கூட்டிட்டு
விட்டு போடி. இந்த நிலைமையில உனக்கு ஒரு கதை பேசணுமா? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு கடுப்பா இருக்குடி, வாடி அப்படியே போயிட்டு வரும். சரிவா போவோம். ஒருத்தி வந்து நிற்கிறது கூட தெரியாம ஃபோன் ஓடிட்டு இருக்கா. ஆத்தாடி, இவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணாலும் பண்ணாங்க, எனி டைம் ஃபோனில் தான் இருக்கா. ஏ சந்தியா. சொல்லுடி. மேடம் என் மூஞ்சியை பார்த்து பேச மாட்டீங்களோ? டீ நான் தான் சேட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை? உன்கிட்ட பேசுறத பற்றியா என்னை செருப்பால் அடிக்கணும். வீட்டு வாசல்லாம் இருக்கு, எடுத்து அடிச்சுக்க. சனியனு. ராணியக்காய், ராணியக்காய். ஏட்டி, சின்ன பொண்ணத்த வாய்ஸ் கேக்குதுல? ஆமா டி கேக்குது. அத்தே உள்ளாக்க வாங்க. சந்தியா. சொல்லுங்க அத்தே. என்ன நீ டைம் மாப்பிள்ள தான் பேசிட்டு இருக்கியா? இல்லத்த, காலேஜ் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணாதான். இல்லத்த, ஒரு ட்ரை நேரம் மாப்பிள்ள உட்காந்து வளைஞ்சு வளைஞ்சு பேசி. நடக்கட்டும். ஆமா, எங்க உங்க அம்மா? அம்மா இங்க அத்தை வீடு வரைக்கும் போயிருக்காங்க அத்தை. ஓ சரி, அன்னைக்கு ஒரு அத்தை வந்தத்தையா? ஆமாங்க அத்தா, அந்த அத்தை தான். ஏதோ கல்யாண விஷயம் பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அத்தை. சரி, நான் உங்க அம்மாட்ட பேசலாம் தான் வந்தேன். அம்மா அத்தை, ஏன் உமா அத்தைக்கு இப்படி அடிபட்டுருக்கு? அதை நான் சொல்றேன் சந்தியா. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் ஓ மாமாதே சந்தியா. ஏன் மாமா என்ன பண்ணாங்க? என்கிட்ட காசை கொடுத்தாக, அதை பத்திரமா வச்சுக்கவுமான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தா செலவாயிரும் சொல்லிட்டு பியூட்டி பார்லரில் போய் கொடுத்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு போய் என்னைய தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு ஓ மாமா. என்ன சோனி, நீயும் என் நிலைமைய பார்த்து சிரிக்கிற? என்னைய பார்த்தா பாவமாவே இல்லையா யாருக்கும்? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all.